எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அருகில் இருப்பது மூலிகை சேகரம் சென்மணிதாசன் ஐயா மற்றும் மாலதி அம்மையார். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ஐயா, இது என்னது? இதான் இந்த மூலிகை பேர் வந்து கற்பூரவல்லி. கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரிஜினல் பேர் வந்து ஓமவல்லி. இந்த கிள்ளி மோந்து பாத்தீங்கன்னா ஓம வாசனை வரும். மோந்து பாருங்க. இது வந்து சளிகளை போட்டு போக்கக்கூடிய மூலிகை. இது வந்து நுரையீரலுக்கு நல்லது. நுரையீரலை பாதுகாக்கக்கூடியது. அந்த காலத்தில் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால டாக்டர்கள் இல்லாத நேரத்தில் நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் இந்த மூலிகை சாப்பிட்டு தான் வாழ்ந்தாங்க. இப்போ 80 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் வந்துக்கிறாங்க ஊர்ல. அதுக்கு முன்னாடி நாம வாழ்ந்தது இந்த மூலிகையால தான் வாழ்ந்தோம். இந்த உலகமே இந்த மூலிகையை வச்சுதான் வாழ்ந்தது. அப்பேற்பட்ட இந்த மூலிகையெல்லாம் நம்ம இன்னைக்கு பாதுகாக்கணும். இந்த மூலிகை பாத்தீங்கன்னா ஒரு இலையை எடுப்பாங்க. இந்த மாதிரி பிச்சை எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிடும். 1 வயசு 2 வயசு குழந்தையா இருந்தா கூட சரி, இதை அப்படியே தணல்ல காட்டி இல்ல புது சட்டியில போட்டு வதக்குவாங்க. வதக்கி இப்படி பூஞ்சா சாறு வரும். 2 சொட்டு சாறு எடுத்து பாருங்க. இதுலயே சும்மா சாறு வருது பாருங்க. வருது பாருங்க சாறு. இந்த சாறுல அது ஈட் பண்ணாக்கா நிறைய வரும் சாறு. இது 2 சொட்டு சாறு 2 சொட்டு தேன் கலந்து குழந்தைகளுக்கு நாக்கில் தடவிட்டாங்கன்னா எல்லா சளியும் வெளியே வந்துடும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கும். இதயத்துக்கு நல்லது. அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த கற்பூரவல்லி, ஓமவல்லி. இத அப்படியே பச்சையா சாப்பிடக்கூடியது தான். இப்போ உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயசு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு சளி வந்ததுன்னா இந்த கற்பூரவல்லி இலை இந்த மாதிரி பறிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கடலை மாவு இருக்குல்ல, அதுல இது பண்ணிட்டு பஜ்ஜி போடுறோம்ல, ரெடி பண்ணிட்டு இதை அப்படி தொட்டு பஜ்ஜியா சுடணும். இதான் மூலிகை பஜ்ஜி. கற்பூரவல்லி மூலிகை பஜ்ஜி. ஆமா, இதை போட்டு ஒரு 10-15 இலையை பஜ்ஜியா செஞ்சுட்டு 5 வயசு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும், நல்ல சளி போயிடும், உடம்பு ஆரோக்கியமாக நுரையீரலை வந்து பலப்படுத்தும். அதுக்காக இந்த மூலிகை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா? மற்ற குணங்கள் வந்து பாதத்துல வெடிப்பு வரும், கால் வெடிப்பு சில பேருக்கு. அவங்க டெய்லி பச்சையா வந்து ஒரு 30 நாளைக்கு ஒவ்வொரு இலை தினம் சாப்பிட்டாங்கன்னா அந்த கால் வெடிப்பு சுத்தமா இருக்கு. ஏற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த கற்பூரவல்லி என்று சொல்லக்கூடிய ஓமவல்லி. ஓகேவா? ஆமா, நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றல் உடையது. சின்ன குழந்தைகளுக்கு 1 வயசு குழந்தைகள் கொடுக்கலாம். இந்த கசக்கி சாறு எடுத்து தேன் கலந்து நாக்கில் தடவி விடலாம். ஒரு அருமையான ஐயா. கற்பூரவல்லி பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்காங்க. ஐயா, இது என்ன மரம் ஐயா? இதுதான் வந்து எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்றக்கூடிய நம்ம இந்தியா முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ராஜக்கனின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சை பழத்தை. எலுமிச்சை பழம் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் பயன்படும். சமையல்ல இருந்து, மாந்திரிகத்தில இருந்து, ஜோதிடத்துல இருந்து, ரசவாதத்துல இருந்து எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு ராதா. அதனாலதான் அந்த காலத்துல சித்தர்கள் இதுக்கு ராஜக்கனின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பழத்தை நாம சாதாரணமா யூஸ் பண்ணி குடிக்கலாம். யூஸ் பண்ணி குடிச்சோம்னா உடல்ல வந்து ரொம்ப உடனடியாக ஆற்றல் கொடுக்கும், புத்துணர்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு கெட்ட கொழுப்புகள்லாம் உடம்புல சேராது. ஒரு உடம்புக்கு தெம்பை கொடுக்கக்கூடியது இது இந்த ராஜக்கனி. இன்னும் வந்து இதுல நிறைய மருந்து இருக்கு. உடம்பு சூட்டக்கு தணிக்கும். ஆமா, சூட்டை தணிக்கும். இத வந்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எலுமிச்சை காய் நிறைய இருக்கு பாருங்க. பழம் பழுத்து மேல இருக்கிற இங்க பழுத்து இருக்கு. பாருங்க ராஜக்கனி பாருங்க, வெற்றிக்கனி எல்லாம் பேரு. மாந்திரிகள் வந்து இது ஒரு மந்திரம் சொல்லி நம்ம கையில கொடுத்தாங்கன்னா அது நம்ம கையில வச்சிருந்தோம்னா ஒரு தைரியம் கிடைக்கும். மாந்திரிகம் வேலை செய்யுதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட கதை. ஆனாலும் இதை கையில வைக்கும் போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நமக்கு ஒரு பயம் போயிடும். ஆஹா, என் கையில இந்த பழம் கொடுத்தாருன்னு ஒரு தெம்பு வரும். அந்த மாதிரி ஒரு தெம்பு கொடுக்கக்கூடியது. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை மரத்துல இந்த தோல்லையே மருத்துவம் இருக்கு. சாரை எடுத்துட்டு இந்த தோலை வச்சு காய வச்சு கஷாயமா போட்டு குடிச்சிட்டு வரும்போது உடம்புல ஏற்படுகிற இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் எடுத்துரும். அந்த மாதிரி குணமும் வந்து எலுமிச்சை மரத்துக்கு நிறைய உண்டு. அதுக்கு அடுத்தபடியா இந்த எலுமிச்சை பழத்துக்குள்ள இருக்கிற விதை, அந்த விதைகளை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி பவுடர் ஆக்கிட்டு சும்மா மோரில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஆண் தன்மை வேண்டாம்,
நான் சாமியார் ஆக போகிறேன்றவங்க இது தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண் தன்மையை வந்து குறைச்சிரும். அந்த மாதிரி குணத்தையும் இந்த எலுமிச்சம்பழம் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையெல்லாம் எடுத்து காய வச்சு சுத்தம் பண்ணி பவுடர் ஆக்கி இதை கூட வந்து நம்ம இட்லி பொடி மாதிரி மிளகு சீரகம் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பண்ணாலும் உடம்புல வந்து கெட்ட கொழுப்பெல்லாம் எடுக்கும், உடம்பு வந்து நல்லா பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு குணத்தை வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுமா ஐயா? ரத்தத்தை சுத்தம் பண்ணும். மெயின் வந்து கெட்ட கொழுப்பு எடுக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், உடனடி இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கு. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எலும்புகளுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது. திடீர்னு மூளைக்கோளாறு ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஏதோ பெணாத்துறாங்கன்னு வச்சுக்கிது, ரெண்டாக கட் பண்ணி உச்சியில் நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு குளிச்சுட்டாங்கன்னா அமாவாசைக்கு அது மாதிரி தொடர்ந்து செய்யும்போது மூளைக்கோளாறு போயிடும், டென்ஷன் கம்மியாகும். இப்போ ஒரு மணப்பாகு செய்வாங்க இதயத்துக்கு செம்பருத்தியில், அதில் வந்து இது மெயின் மருந்தாக இருக்குது. இந்த சாரம் செம்பருத்தி சாரம் சேர்த்து செய்யும்பொழுது அவங்களுக்கு அந்த இதய அடைப்பெல்லாம் எடுத்துரும். இப்படி அநேக மருந்துங்க வந்து இது யாரும் எடுக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப புளிப்புன்றதுனால ஸ்கின்னு அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கூடாது. அப்போ புளிப்பு சாப்பிடும்போது இது மட்டும் இல்லை, இந்த கிச்சிலி நார்த்தங்காய் இதெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸில் வந்து ஏதோ அலர்ஜி இருக்குது, ஸ்கின்னில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அரிப்பு இருந்தால் அவங்க மட்டும் எடுக்கக்கூடாது, மற்ற எல்லாரும் வந்து இது சாப்பிடணும். அது வந்து அல்சர் இருக்கும், எடுக்கக்கூடாது, வயிறு புண்ணு அதிகமாகிடும். இந்த 2 பேர் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாரும் வந்து இது சாப்பிடலாம். ஏன் எலுமிச்சைப்பழம் பேர் வந்துன்னா இது ரொம்ப புளிப்புனால எலி இது சாப்பிடாது. சாப்பிடாத அது என்ன செய்யும், வெளியே போயிடும். அதனால எலுமிச்சை பழம், எலி சாப்பிட்டு மிச்சம் வச்ச பழம்னு சொல்லுவாங்க. அதனால எலுமிச்சை பழம்னு பேரு. ராஜக்கனின்னா இப்படி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றதுனால ராஜக்கனி, கனியிலேயே உயர்ந்த மாந்திரிகத்துக்கு, தைரியத்துக்கு, எல்லாத்துக்கும் உயர்ந்துக்குது ராஜக்கனின்னு பேரு. ஐயா மிக அருமையா சொல்லுவீங்க ஐயா. ஐயா இந்த செடி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இது பாலைவனம் அந்த கொஞ்சம் படர்ந்த நிலம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வீட்டில் கொண்டு வந்து வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு சுடுகாட்டு பூன்னு ஒரு பேர் உண்டு, சுடுகாட்டுலேயும் இருக்கும் இது, அதனால் அந்த பேர் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு நல்லது. ப்ரெஷரு, சுகருக்கெல்லாம் கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிடலாம். இந்த இலையை பறித்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது சுகர் வந்து குறையும். ஆச்சுங்களா? அடுத்து இந்த போன்லாம் வலுவிழுந்து போயிடும், ஆசியோ ப்ராசஸ்ன்றாங்க பாருங்க, போன் உளுத்து போகிற நோய். அதுக்கு வந்து இந்த பூக்களை வந்து ஒரு 20 பூ எடுக்கணும் ஒரு டைம், போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு வரும்போது போன்கள்லாம் வலுப்படும். கால்சியம் ரொம்ப இருக்குது இல்லை, போன்கள் வலுப்படும். லேடிஸ் சாப்பிடலாமா ஐயா? தாராளமாக சாப்பிடலாம், லேடிஸும் சாப்பிடலாம், ஜென்ஸும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல மருந்து இருக்குது. இதில் சாப்பிடும்போது என்ன உணவுகள் கட்டுப்படுத்தணும்? இதுக்கு உணவு வந்து ரொம்ப கட்டுப்பாடு இல்லை. ஆனால் இதுக்கு சுகருக்கு சாப்பிடும்போது ஒரு சில இனிப்பு ஐட்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாக உணவு இது கட்டுப்பாடு தேவையில்லை. அடுத்து இந்த வேரை வந்து கஷாயம் போட்டு குடிக்கும்போது விஷக்கடிகள், நண்டு கடி, பூச்சிக்கடி, வண்டு கடி இதெல்லாம் வந்து வெளியேறும். ஐயா ரொம்ப அருமையா இதை பற்றி சொல்லிக்கிங்க ஐயா. உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்க, அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி ஐயா.